Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு ஒரு கவர்மெண்ட்னுடைய ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர் அஃபிஷியலான கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுறதுன்னு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்றது நமக்கு புரியல. ஸோ தயவு செஞ்சு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சேனலில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம ஃபுல் போர்ஷனுக்கான அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கோம் இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு. தயவு செஞ்சு அந்த வீடியோ இன்னும் நீங்கள் போய் பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. ஏன்னா அந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கொஷின்ஸ் சொல்லியிருக்கோமோ அந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் இருக்கும். நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்கு இங்கிலீஷில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டிருந்தோம். அதில் நம்ம என்னென்ன கொஷின் சொல்லியிருந்தோமோ அதுதான் அவங்க 12th ஸ்டாண்டர்ட் கொஷினில் இருந்துச்சு. அதே போல் 11th ஸ்டாண்டர்டுக்கும் போட்டிருந்தோம். அதில் நம்ம என்னென்ன கொஷின் சொல்லியிருந்தோமோ அதுதான் 11th ஸ்டாண்டர்டுக்கும் இருந்துச்சு. இதே போல் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம என்னென்ன கொஷின் சொல்லியிருக்கோமோ அதே கொஷின்ஸ் தான் உங்களுக்கும் இருக்க போகுது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸை படிச்சிருங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை வேணால் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்க்ரீன்லையும் தரேன். தயவு செஞ்சு போய் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ இந்த கொஷின் பேப்பரில் பாருங்கள். இந்த கொஷின் பேப்பரில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஷின் நமக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு பார்ப்போம். இல்லை இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் ஜெலஸ் பார்த்தோன்னா அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ என்விஎஸ். பஸ்ஸில் வந்து ரஷ்ஷு, இன்ஜினியர்ஸ் வந்து நமக்கு கிளவர், பீஸ்போக் ஆண்டனிம் மாஸ் ப்ரொடியூஸ்டு, கரேஜ் ஆண்டனிம் கோவடைஸ், ஆக்சிலரி ஆண்டனிம் மெயின், டயக்னோசிஸ் ஆண்டனிம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டயக்னோசிஸ். சஃபிக்ஸ் டு த வேர்ட் அவேர் வந்து அவேர்னஸ். அப்புறம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த அப்ரிவியேஷன் ஜேஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஃப்ரேசல் வெர்ப் த கான்ஃபிடன்ஸ் வாஸ் கான்ஃபரன்ஸ். இது அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. கான்ஃபரன்ஸ் வந்து புட் ஆஃப் வரும். அப்புறம் காம்பவுண்ட் வேர்ட் ஃபார் ரெஸ்பெக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ப்ரிபோசிஷன் டு மீ. 13 வந்து வேர் குக்கிங். 14க்கு இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் ஸ்கோர் குட் மார்க்ஸ். சரியா? இதில் கொஷின் ஆன்சர்ஸ் பாருங்கள். நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த கொஷின்ஸ் எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4மே நம்ம சொன்ன கொஷின் தான். ஒய் டென்ட் ஹோம்ஸ் லெட் வாட்சன் டு எக்ஸாமைன் ஹிம். அப்புறம் வாட் ப்ராம்ப்டட் த சீகல் டு ஃப்ளை ஃபைனலி. வாட் டஸ் த டேர்ம் சர்க்கம் நேவிகேஷன் மீன். அப்புறம் வாட் டிட் ஆதித்யா ஆஃபர் சன்யால். இந்த 4மே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷினில் இருக்குது. அப்போ 4ல் 3 கொஷின் எழுதிடலாம். அதே போல் அப்ரிசியேஷன்லேயும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லியிருந்தோம். இதில் வாட் வாஸ் த ரொட்டீன் ஆஃப் த கிரிக்கெட் நேம் த சீசன்ஸ் மென்ஷன்ட் ஹியர். இது ரெண்டுமே நம்ம சொன்ன கொஷின். அப்போ 19 எழுதிடலாம். 20 டஸ் த பொயட் நோ வாட் ஹேப்பன் இன் த ஹவுஸ் அண்ட் வாட் இஸ் த மிஸ்டேக்ஸ் அபவுட் த ஹவுஸ். ரெண்டுமே நம்ம சொன்னது. அப்போ 20 எழுதிடலாம். வேர் டஸ் த ஃபேமிலி லிவ் ஒய் டு யூ திங்க் த ஸ்ட்ரீட் இஸ் நேம்ட் அஸ் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ரெண்டுமே நம்ம சொன்னது. இப்போ 21 எழுதிடலாம். ஹூம் டஸ் வி ரெஃபர் டு ஹவ் ஆர் தே மேட் டு ஃபிட். இதுவும் ரெண்டுமே நம்ம சொன்னதான். அப்போ 4 கொஷினுமே நம்ம சொன்னதான் வந்திருக்குது அப்ரிசியேஷன்லையுமே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், எனி 3 வந்து நம்ம சூஸ் பண்ணி எழுதிடலாம். அடுத்து நம்ம அந்த கிராமரில் சொல்லியிருந்தோம் வாய்ஸ் வந்து புக்கில் இருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு. இது புக் பேக் கொஷின் தான். ப்ளீஸ் டூ நாட் வாக் ஆன் த கிராஸ்ன்றது புக்கில் இருக்கக்கூடிய கொஷின். அதுதான் கேட்டிருக்காங்க. அதே போல் 26 காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இதுவும் வந்து உங்களுக்கு புக்கில் உள்ள கொஷின் தான் கேட்டிருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்து பங்க்சுவேஷன் ரீஅரேஞ்ச். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணி. ஸோ புக்கில் இருக்கக்கூடிய வாய்ஸ் எக்ஸசைஸும் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் எக்ஸசைஸும் நீங்கள் தரவா இருங்க. அதே போல் பங்க்சுவேஷன் அண்டு ரீஅரேஞ்சும் அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸ்பீச் கூட வந்து சப்போஸ் நீங்கள் தரவா இருந்தீங்கன்னா எழுதிக்கோங்க. சரியா? அடுத்து ரோட் மேப் கேட்டிருக்காங்க. தென் பேராகிராஃபில் பார்ப்போம். பேராகிராஃப் நம்ம இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் சொல்லியிருந்தோம். இதில் ப்ரோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் பேராகிராஃபில் இருந்தால் நமக்கு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ன்றது ஃபஸ்ட்டு யங் சீகல் இருக்குது. அதே போல் இந்த த லாஸ்ட் லெசன் இந்த எம் ஹமேலோடது அதுவும் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 2 வந்துருக்குது. போயமில் நம்ம சொல்லியிருந்தோம் கிரம்பிள் ஃபேமிலி கேட்டிருக்காங்க. நோமேன் ஆர் ஃபாரினும் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே நம்ம சொன்னது தான். சரியா? அடுத்து அதில் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிவிட்டு நம்ம இந்த பொய்டிக் டிவைசஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், அப்புறம் 2 லெட்டர் கேட்டிருக்காங்க. பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், சம்மரி ஆர் நோட் மேக்கிங், ஃபிகர் ஆஃப் இது ஐடென்டிஃபை த எரர்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து பார்த்தோன்னா திஸ் இஸ் த செகண்ட் பீரியட்.
அதுக்கப்புறம் ஜான் இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஈச் ஆஃப் த சைக்கிள்ஸ் இஸ் டேமேஜ்டு. த டாக் ஃபெல் இன்டு த ரிவர். இஸ் திஸ் த புக் தட் யூ வாண்டட் டு பை. சரியா, இதுதான் எரர்ஸ். ஒரு மெமரி போயம் வந்து ஃபஸ்ட்டு 3 மெமரி போயம் படிச்சுக்கிறங்க, நோ மென் ஆர் ஃபாரின் மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ தேர்ட் போயம்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே போல் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் ரெண்டுமே நம்ம சொன்ன பேராகிராஃப் தான் வந்துருக்குது. ஃபஸ்ட்டு பேராகிராஃபும் 6th பேராகிராஃபும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டில் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணிடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு போய் பாருங்கள் அந்த வீடியோவை. அதில் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்குங்க. தேங்க்யூ.